Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் AmiBroker சாஃப்ட்வேர் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நியூ டேப் எடுத்துக்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா AmiBroker அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி அதோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வரக்கூடிய இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து AmiBroker சாஃப்ட்வேரோட அஃபிஷியல் வெப்சைடு. இந்த வெப்சைட்டில் அப்படியே ரோல் பண்ணி கீழே வாங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 AmiBroker எடிஷன் டு சூஸ் ஃப்ரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 3 விதமான எடிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு $299 வந்து கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பை பண்ணி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு $359 ப்ரொஃபஷ்னல் எடிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம வேணும்னா பை பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்து அல்டிமேட் பேக் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு $499 வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எந்த மாதிரியான தேவைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கீழே என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்த்து படிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான எடிஷன் நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை, நான் ஒரு பிகினராக இருக்கேன், இப்போ எனக்கு ட்ரையல் மட்டும் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டவுன்லோடு ஃப்ரீ ட்ரையல் அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா AmiBrokerல 6.30 அஃபிஷியல் வந்து ரிலீஸ் போயிட்டுருக்கு. ஆனால் நமக்கு ட்ரையல் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா 6.00 தான் நமக்கு வந்து ட்ரையல் கொடுக்குறாங்க. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 விதமான சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க. ஒன்று 32 பிட் வெர்ஷன், இன்னொன்று 64 பிட் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களோட கம்ப்யூட்டரில் நீங்கள் 32 பிட் ஆர் 64 பிட் எந்த ஓஎஸ் போட்டிருக்கீங்களோ அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டவுன்லோட் போட்டுக்கோங்க. என்னோடய சிஸ்டம் 64 பிட் வெர்ஷன் இருக்குது, அதனால் நான் இதே டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இந்த கார்னரில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ பாருங்கள், டவுன்லோட் ஆகி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது அப்படியே ஜஸ்ட் ஒரு டபுள் கிளிக் பண்ணால் போதுமானது. அப்படியே இந்த சாஃப்ட்வேர் வந்து ரன் ஆகிடும். ஸோ இந்தமாரி விண்டோ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. இதில் அப்படியே நெக்ஸ்ட் கொடுங்க. இதில் ஐ அக்செப்ட் த அக்ரிமெண்ட் இதை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து சி ப்ரோக்ராமில் போய்ட்டு உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். அதை அப்படியே டிஃபால்ட்டாகவே வச்சுக்கோங்க. அப்படியே நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபுல் இன்ஸ்டாலேஷன் கேட்குது. ஆமாம், நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போது ஃபினிஷ்க்கு கொடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் முடிஞ்சு ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம இந்த AmiBroker சாஃப்ட்வேரை பை பண்ணி வாங்குறதுக்கும் ட்ரையல் வெர்ஷனை யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. நம்ம பை பண்ணி வாங்கினோம்னா எல்லா டேட்டா வந்து சேவ் ஆகும். பை பண்ணல அப்படின்னா என்ன ஆகுன்னா, அதாவது எதையுமே வந்து சேவ் பண்ண முடியாது. அது ஒன்று தான் இதில் உள்ள ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. ஸோ நீங்கள் ட்ரையல் வெர்ஷனை யூஸ் பண்ணி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பெய்டு வெர்ஷன் வாங்கிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப ஒரு சின்ன வீடியோ தான். எப்படி நம்ம AmiBroker சாஃப்ட்வேரை டவுன்லோடு பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு மட்டும்தான் பார்த்தோம். இனி அடுத்த வீடியோவில் டேட்டா பேஸ் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.